வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அதாவது கற்பூரவள்ளி இலையில் ரசம், ஓமவள்ளி இலைன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஓமவள்ளி இலையில் ரசம் பண்ணியிருக்கோம், அது வேறு மெத்தடில் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ண போகிறது வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஓமம் போட்டு ரசம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. நான் ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ ஓமவள்ளி இலை எடுத்திருக்கேன். இதில் இந்த இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி ரசம் வைக்கலாம் பார்க்கலாம். வாங்க, இந்த இலையெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஓமவள்ளி இலையை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லலாம், ஓமவள்ளி இலைன்னு சொல்லலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காயட்டும். நம்ம வாழைத்தண்டு பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம். இப்போ ரசத்துக்கு நெய் காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, வெந்தயம் ஒரு பிஞ்சு, பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஓமவள்ளி இலையில் பாதி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இதோட ரசப்பொடியும் சேர்த்துருவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ அது அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். வாழைத்தண்டு கறிக்கு எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை. இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். பாசிப்பருப்பு வேகட்டும். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். தண்ணி ஸோ தகுந்த அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விளாவிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரசம் பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே வாழைத்தண்டுக்கு இங்கே பாசிப்பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு இன்னும் நம்ம பெருங்காயம் சேர்க்கல. ஸோ பெருங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க, ரசம் பொங்கி வந்துடுத்து. ஆஃப் பண்ணிடுறேன். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கற்பூரவள்ளியில் மேலாக வாசனைக்கு சும்மா துளிவுண்டு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக இந்த ரசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் வெரைட்டிஸே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கற்பூரவள்ளி ரசம் நம்ம கோல்டு காஃப்க்கு ரொம்பவே நல்லது. இதுவும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ரசம் வெரைட்டிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா குழம்பு அண்ட் ரசம் வெரைட்டிஸ்ன்னு போட்டிருப்போம். அதில் நிறைய ரசம் வெரைட்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அது வேணும்னா வேறு ஏதாவது ரசம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலையில் ரசம் ஏற்கனவே நான் கற்பூரவள்ளி இலையில் ரசம் பண்ணி
காமிச்சிருக்கேன், அது வேறு மெத்தடில் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஓமம் போட்டு, அதாவது ஓமவல்லி இலைன்னு இதை சொல்லலாம், ஓமம் போட்டு மட்டுமும் ரசம் பண்ணியிருக்கேன். இப்போ கற்பூரவல்லி இலையில் வேறு மாதிரி ரசம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த வெரைட்டி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் தான். ஏன்னா அதில் மிளகு சீரகம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோமா, அதனால் வந்து அதுதான் பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்குது, இன்னும் வேகணும் கொஞ்சம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நாம் வேகட்டும். வாழைத்தண்டு கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெந்துடுது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே சேர்க்குறதா இருந்தால் மோர்லெல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1/2 hour ஆக போகிறது அப்படின்னா நீங்கள் மோரில் போட்டு வைங்க. நான் கட் பண்ணிவிட்டு இப்போ உடனே சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு எப்பயுமே சொல்லியிருக்கேன், வாழைத்தண்டு உப்பு வந்து ரொம்ப தாங்காது, அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். வாழைத்தண்டு நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய வாழைத்தண்டு கறி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கற்பூரவல்லி இலையில் ரசம், அதுக்கப்புறம் வந்து ஓமவல்லி இலை இல்லை கற்பூரவல்லி இலை எப்படி வேணாலும் சொல்லலாம், அதில் ரசம், அப்புறம் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு தேங்காய் போட்டால் கறி. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டுட்டு இந்த ரசத்தையும் நல்லா ஓட பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஓமவல்லி இலை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓமம் ரசம் கூட வச்சுருக்கேன், அதோட லிங்க் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஓமம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு ரசம் வைக்கலாம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தந்துடுறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து கேரட்டும் பைனாப்பிளும் சேர்த்து ஒரு ஜூஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் வந்து பாதி பழம் எடுத்துக்கோங்க, பழத்தை பொறுத்து இல்லை உங்களுக்கு ஜூஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பைனாப்பிளில் ஒரு பாதி பழம் எடுத்திருக்கேன். கேரட் சேர்த்துருக்கோம், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கேரட் பைனாப்பிள் இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு, வந்து வடிகட்டிக்கலாம். ஜூஸ் வந்து வடிகட்டியாச்சு. இதில் வந்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொத்தமல்லி பொடி கேட்டிருந்தீங்க இல்லையா, இன்றைக்கி ஊர் உலகம் சேனலில் நான் கொத்தமல்லி பொடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்க்கலைன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, அதாவது சித்ரா முரளிஸ் கிச்சன் அப்புறம் ஊர் உலகம் 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கேரட் பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுது.
இப்போ வந்து உளுத்த மாவு உருண்டை தான் பார்க்க போகிறோம். நான் கடையில் வாங்கின உளுத்த மாவு வந்து இருந்தது. ஸோ அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு நாட்டு சக்கரை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் எசன்ஸ் போட போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு நெய் விட்டுருக்கேன். அதை காஞ்சிடுத்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்துடலாம். இப்போ உளுத்த மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ உளுத்த மாவு இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து 1 டம்ளர் உளுத்த பருப்பு எடுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம வந்து இந்த உளுத்த உருண்டை பண்ணலாம். நான் இப்போ வந்து கடையில் வாங்கின மாவு இருந்ததுனால தான் நான் பண்ணுறேன். நம்ம வந்து தீபாவளி பக்ஷனெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து தேன் குழல், முறுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் வந்து சீடெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு அரைச்சி வச்சு போகலாம். ஸோ அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். உளுத்த மாவு செவக்க வறுபட்டுறது எடுத்துடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்த மாவு, இது வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம வந்து நாட்டு சக்கரையை சேர்த்துலாம். கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து. நாட்டு சக்கரை நான் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் எசன்ஸும் விட்டுடலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நெய் வந்து நம்ம மாவு வந்து வறுக்கும் போதே கொஞ்சம் நிறையா தான் விட்டுருக்கோம். ஒரு 2-3 ஸ்பூனுக்கு மேலே நெய் விட்டுருக்கோம். அதனால் அதே போதும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட உளுத்தமா லாடு வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி பிளாக் பார்த்துருப்பீங்க, கற்பூரவல்லி இலையில் ரசம். அந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானே உங்களுக்கு 2-3 விதமாக கற்பூரவல்லி இலை யூஸ் பண்ணியும் வேறு மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஓமம் போட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஓமவல்லி இலைன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த கொத்தமல்லி பொடி வந்து ஊர் உலகம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சித்ரா முரளிஸ் கிச்சன், ஊர் உலகம் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அது மாதிரி கண்டிப்பாக வெளியில் போனால் மாஸ்க் போடாமல் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.